ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெக்கோட் வித் ரசூல். அதாவது நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆனது ஒபக் மற்றும் ஒபக் பிளஸ் நாடுகளில் இருந்து வெளியேறி இருக்கு. இதுக்கான காரணம் மற்றும் அவங்களுக்குள்ள என்ன நடந்தது என்பதை பற்றியும், மேலும் இன்று ஈராக்கினுடைய அதிபராக அரி அல் ஜாயினி அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவர் யாருக்கு சாதகமான நபராக கருதப்படுகிறார் என்பது பற்றியும் மேலும் பல தகவல்களை உள்ளடக்கி இந்த காணொலியில் நம்ம விவரமாக பார்ப்போம். வாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது இன்னைக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆனது ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, ஒபக் மற்றும் ஒபக் பிளஸ் ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பிலிருந்து மே 1 தேதிகளிலிருந்து முழுவதுமாக அனைத்து நிபந்தனைகளும் இல்லாமல் நாங்கள் வெளியேறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களுடைய எரிசக்தி அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதற்கான காரணம் என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் ஒபக்னா என்ன, ஒபக் பிளஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒபக் அப்படிங்கிறது மொத்தம் 12 நாடுகளை சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு. அதில் வந்து சவுதி அரேபியா தலைமையாக இருந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அது வந்து 1960ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. இந்த ஒபக் பிளஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவின் தலைமையிலையும் அதில் ஒரு 10 நாடுகள் இருக்காங்க. இந்த ஒபக் அப்படிங்கிற நாடு தலைமையில் மொத்தம் வந்து 12 நாடு இருக்கு இல்லையா? அதை முதல்ல தோற்றுவித்தது யாருன்னா ஒரு 5 நாடுகள் சேர்ந்து தோற்றுவிச்சாங்க. அது என்ன அப்படின்னாக்கா, அதாவது ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா மற்றும் பெனிசுலா ஆகிய 5 நாடுகளும் சேர்ந்துதான் இந்த இதை தோற்றுவிச்சாங்க, இந்த கூட்டமைப்பை தோற்றுவிச்சாங்க. இது எதுக்கு செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தங்களுடைய எண்ணெய் உற்பத்தியையும் சரி எண்ணெய் விநியோகத்தையும் சரி கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இது செயல்பட்டு கொண்டிருந்தது. எதனால அப்படின்னாக்கா, இந்த கூட்டமைப்பு இல்லை அப்படின்னாக்கா ஒவ்வொரு நாடும் தனக்கு தானே உற்பத்தி செய்யறதை போட்டி போட்டுக்கொண்டு சந்தையில விற்பனை செய்வாங்க இல்லையா? அப்படி செய்யும் போது ஒரு நாடு ரேட் அதிகமாக கொடுக்கும், ஒரு நாடு வந்து ரேட்டு கம்மியாக விநியோகம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள போட்டி அதிகமாக வந்து ஒரு சில நாடுகளுக்கு இதனால விலையேற்றத்தால நஷ்டமும் வரும், லாபமும் வரும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மாதிரியான நிலைப்பாடு இல்லாமல் ஒரே நிர்ணயமா சர்வதேச சந்தையில ஒரே முறையில எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா இருந்து அனைத்து நாடுகளுக்கும் இதற்கான லாபம் கிடைக்கணும், அனைத்து மக்களுக்கும் இந்த விலைவாசி உயர்வு அந்த மாதிரியான ஒரு தட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அவங்க விலையை நிர்ணயம் பண்றது மற்றும் இத்தனை நாட்களுக்குள்ள இவ்வளவுதான் கொள்முதல் பண்ணணும், ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட கொள்முதல் செய்யணும், உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கூட்டமைப்பா இருந்து செயல்படக்கூடிய அமைப்பாக தான் இந்த ஒபக் மற்றும் ஒபக் பிளஸ் ஆகிய 2 கூட்டமைப்பையும் உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்குனதுல தான் இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் சேர்ந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலும் அந்த 5 நாடுகள் இல்லாமல் மேலும் 7 நாடுகள் எக்ஸ்ட்ரா வந்து சேர்ந்தவங்க. அதில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் அல்ஜீரியா, காங்கோ, கென்யா, நைஜீரியா மற்றும் இந்த ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் சேர்ந்து அதாக எல்லா ஆப்பிரிக்க நாடுகளும் ஒரு 6 நாடுகளும் இணைந்து மொத்தம் வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் இந்த சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத், வெனிசுலா ஆகிய நாடுகள்லாம் சேர்த்து தான் 12 நாடுகள் ஒபக் அப்படிங்கிற டீமுக்குள்ள இருந்தாங்க. அடுத்தபடியா ஒபக் பிளஸ் அப்படிங்கிறது வந்து ரஷ்யா தலைமையா இருந்து அவங்களுக்கு கீழே அசர்பைஜான், கசகஸ்தான், அப்புறம் புருனை, பஹ்ரைன், மலேசியா, சூடான், சவுத் சூடான், மெக்சிகோ ஆகிய நாடுகள் வந்து ஒரு 10 நாடுகள் சேர்ந்து இவங்க வந்து ஒபக் பிளஸ் ஆக செயல்பட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒபக் மற்றும் ஒபக் பிளஸ் ஆகிய நாடுகள் இவங்க அதாவது ஒபக் பிளஸ் வந்து 2016ஆம் ஆண்டு தான் தோற்றுவிக்கப்பட்டது. ஆக மொத்தத்தில் இந்த 2க்குமே கூட்டமைக்கும் பேரலா பாத்தீங்கன்னா யாருன்னா சவுதி அரேபியாவினுடைய ஒரு ஆலோசனையின் பேர்ல தான் நடக்கும். ஆனா ஒபக் பிளஸ்ல தலைமையாக ரஷ்யா வந்து கருதுறாங்க. அதே மாதிரி இது 2 கூட்டமைப்பினுடைய பணி என்னன்னா, அதாவது இவங்க விலையை அதிகரிச்சாங்கன்னா இவங்க விலையை குறைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உற்பத்தி இவங்க அதிகரிச்சாங்கன்னா இவங்க கொஞ்சம் குறைவாக செய்வாங்க. ஆக மொத்தத்தில் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களை அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை மூலமாக விலையை நிர்ணயம் பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த சர்வதேச மார்க்கெட்டை வந்து கையாண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த விஷயத்திலிருந்து அந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆனது ஒபக் டீம்ல இருந்து மற்றும் ஒபக் பிளஸ் ஆகிய அனைத்து கூட்டமைப்பிலிருந்தும் நாங்கள் விலகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இதனால ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா வந்து இந்த ஒபக் டீம்ல வந்து கிட்டத்தட்ட அந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய தாக்கமானது மிக அதிகம். கிட்டத்தட்ட 5 மில்லியன் பீப்பாய் பேரல் வந்து அவங்க இல்லாம நம்ம அந்த ஒபக் டீமால உற்பத்தி பண்றது மிக கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தர ஆய்வுகள் குறிப்பிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எண்ணெய் உற்பத்தி அந்த டீம்ல ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய பங்கு வந்து மிக அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. இதுல இப்ப வெளியாகிறதுனால யாருக்கு இது நஷ்டம் மற்றும் யாருக்கு இது
பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மேலும் வந்து இது திடீர்னு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது காரணமும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய ஒரு தூண்டுதலின் பேரில் தான், ட்ரம்பினுடைய ஒரு அழுத்தத்தின் காரணமாக தான் இவங்களுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒபக்லேருந்து அவங்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்து வெளியாகிருக்காங்க. ஆக மொத்தத்தில் அதாவது அதிபர் ட்ரம்பினுடைய ஆலோசனையின் பேரில் தான் இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தும் தெரிவிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல இப்போ ஈரான் முற்றுகையின் காரணமாக, இந்த ஈரான் போர் பிரச்சனையின் காரணமாக தான் இவங்க இந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்க நேரிடுது. அதாவது இப்போ வந்து எண்ணெய் உற்பத்தி குறைஞ்சிருக்கு இல்லையா, எண்ணெய் உற்பத்தி மற்றும் விநியோகம் பண்றது, ஏற்றுமதி செய்யறது எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்கிறதுனால இவங்க இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை யூஸ் பண்ணாம மேலும் அவங்களுடைய ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய 2 துறைமுகங்கள் இருக்கு. அந்த இதுல மேப்ல போட்டிருக்கேன் பாருங்க. அந்த 2 துறைமுகத்திலையும் 2ஆம் மற்றும் 3ஆம் துறைமுகத்திலிருந்து, அதாவது 1+2 இந்த 2 துறைமுகத்திலிருந்து அவங்க இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் நீரிலையும் பயன்படுத்தாமலே இதன் மூலியமாவே அவங்க வந்து ஏற்றுமதி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனாலையும் அவங்க இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனையால அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்ற ஒரு தைரியத்திலையும் அவங்க இந்த மாதிரியான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. மேலும் வந்து அவங்க விலையை வந்து கூட்டம் செய்யலாம், அவங்க இஷ்டத்துக்கு அவங்க கொள்முதல் செய்யலாம். அதாவது அவங்க எந்த அளவுக்கு அவங்க அதிகப்படியான உற்பத்தி செய்யறாங்களோ யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க உற்பத்தி பண்ண முடியும். அவங்க இஷ்டத்துக்கு அவங்க விலையை நிர்ணயம் பண்ணிக்கலாம். விலையை இந்த அழுத்தத்திலிருந்து குறைக்கணும், அந்த மக்களுடைய சிரமத்தை குறைக்கணும் அப்படின்னாக்கா இவங்க விலை உற்பத்தியை கம்மியாக்கி கூட, உற்பத்தி அதிகப்படுத்தி கூட தங்களுடைய மார்க்கெட்டை வந்து அவங்க தக்க வச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் கூறுறாங்க. இதனால வந்து இந்த ஒபக் டீம்ல இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுக்கு தான் இதனுடைய பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து அது எந்த அளவுக்கு இதனுடைய தாக்கம் இருக்கு அப்படிங்கிறத இன்னும் ஓரிரு மாதங்கள் கழித்து தான் அது என்னன்னு தெரிய வரும். மேலும் வந்து இதற்கான காரணம் இன்னும் ஒரு 2-3 காரணங்கள் சொல்றாங்க. ஏற்கனவே வந்து ஏமன்ல சவுதி அரேபியா அதாவது ஏமன்ல வந்து ஒரு பகுதியை வந்து ஹவுதிஸ் ஆள்றாங்க, இன்னொரு பகுதியை வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பகுதி, கிழக்கு ஏமன் பகுதியை வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் மற்றும் வந்து சவுதி அரேபியாவினுடைய ஒரு சில பயங்கரவாத குழுக்களும் தனித்தனியாக பிரித்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா. அதை வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் என்னது திடீர்னு எல்லாத்தையும் பிடிக்கணும் அப்படிங்கிற இடத்துல அவங்க தன்னுடைய ட்ரூப்ஸ் மூலமா அதிகமான தாக்குதல்கள் நடத்தி அந்த இடத்த கைப்பற்றும் போது சவுதி அரேபியா என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா அவங்களுடைய வான்படையையும் தரைப்படையும் உள்ள இறக்கி மிக கடுமையான தாக்குதல் நடத்தி ஆக மொத்தத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடைய அந்த குழுக்களை எல்லாத்தையுமே விரட்டி அடிச்சு அந்த பகுதிகள் மொத்தத்தையுமே சவுதி அரேபியா தன் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அதனால வந்து அதிலிருந்து சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் ஒரு முருகல் நிலை இருந்துகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ அந்த ஈரானுக்கான பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இல்லையா, அதுல கூட பாத்தீங்கன்னா ஈரான் வந்து இந்த ஈரானுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுல வந்து மத்தியஸ்தம் பண்ணது பாகிஸ்தான் வந்து அவங்க 3.5 மில்லியன் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல கடன் வாங்கியிருந்தாங்க இல்லையா, அதையே திருப்பி கேட்டு அவங்கள்ட்ட ப்ரெஷர் பண்ணியிருந்தாங்க. அப்போ சவுதி அரேபியா என்ன பண்ணிச்சுனாக்கா பாகிஸ்தானுக்கு அந்த 3.5 பில்லியனை நாங்கள் கொடுக்குறோம், அவங்கள்ட்ட நீங்க கொடுத்துட்டு கடன் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான கடனை வந்து சவுதி அரேபியா கொடுத்து அந்த கடனை முடிச்சு விட்டுட்டு அவங்களோட டிஃபென்ஸ் ஒப்பந்தம்லாம் வந்து சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா. இதுவும் அவங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு மனநிலையில இருந்துட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் கருத்தில் வச்சுதான் அவங்க இன்றைக்கு சவுதி அரேபியாவுக்கு எதிரான ஒரு மனநிலையில போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ஆய்வாளர்கள் கருதுறாங்க. மேலும் இந்த சூடான்ல நடந்தது, அப்புறம் ஆப்பிரிக்கா நாடுகளில் இந்த குழப்பங்களை ஏற்படுத்துறது, இது எல்லாத்திலையுமே வந்து சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் ஒரு முருகல் நிலை காணப்படுகிறது அப்படின்னு இருக்காங்க. அது சம்பந்தமா போற போக்கில் இனி அடுத்த ஒரு காலங்களில் இதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்னால ஒரு நன்மையான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, பாலஸ்தீனத்தில் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 300 ஜோடிகளுக்கு இலவச திருமணமும் செஞ்சு வச்சிருக்காங்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். அவங்க செஞ்சதுலேயே இந்த ஒன்று தான் அவங்களுக்கு பாராட்டக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. மீதி எல்லாமே வந்து அது அவங்க செஞ்ச பாவத்துக்கான இது பிரதிபலனா கூட செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதுகிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்து மேலும் பல நாடுகள், ஆப்பிரிக்கா மற்றும் சூடான், இஸ்ரேல், இஸ்ரேலில் பலஸ்தீன் ஆகிய நாடுகளில் உள்நாட்டு பிரச்சனைகள், இனக்குழுக்களை உருவாக்கி அங்கங்கே பிரச்சனைகளை உருவாக்குனது அதிகம். மேலும் இந்த ஒபக் நாடுகளில் இருந்து அவங்க கூட்டமைப்பில் வெளியானது ஆக மொத்தத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ங்கிறது ஒரு 7 மாகாணங்களை உள்ளடக்கி தான் அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. 7 மாகாணங்கள் சேர்ந்தது தான் ஒரு நாடு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். அதை வந்து ஷார்ஜா, அப்புறம் துபாய், அது மாதிரி உள்ள இதை மாகாணங்கள்லாம் இணைஞ்சது தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இல்லையா. காலப்போக்கில் தான் தெரியும் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்துச்சுன்னா இதை கண்டினியூ பண்ணுவாங்க. இல்லை ஷார்ஜாவுக்கு பிடிக்கல, மற்ற ஷேக் அவர்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா மேலும் இதில் முருகல் நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கிழக்கினுடைய அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தபடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அமெரிக்கா வந்து இப்போ இந்த பிரச்சனைகள் நடந்துருச்சு இல்லையா, அதாவது ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல போய் முற்றுகையிட்டு அந்த வழித்தடத்தை மறைச்சாங்க இல்லையா. அடுத்தபடியா இந்த போர் அமைச்சரவை கூட்டத்தில் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் முடிச்சு அதுலயும் தோல்வி அடைச்சாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல கப்பல் படை கொண்டு போய் அங்கே நிறுத்தி ஈரானுக்கு ப்ரெஷர் பண்ணி அதுலயும் அவங்களால ஜெயிக்க முடியல. தரைப்படையை கொண்டு போய் அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேல பொய்யான ட்வீட்டை போட்டுட்டு ஆக மொத்தத்தில் அவங்க வலிமையான முறையில தான் இன்னைக்கு IRGC ராணுவம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான
நாளிதழ்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்தபடியாக அவர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படின்னாக்கா, இதை வந்து திரும்ப வந்து வான் பகுதியை வந்து முற்றுகையிட போகிறோம், வான்பரப்பு மூலியமா அவங்களை முற்றுகையிட்டு மேலும் பிரஷர் அதிகப்படுத்தி அவங்களுடைய அழுத்தத்துக்குள்ளாக்கி, அதாவது போர் டைரக்டா போர் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லல, அதாவது அனைத்து சைடுகளில் இருந்தும் அவங்களுக்கான அழுத்தத்தை நாங்கள் அதிகப்படுத்த போறோம். வான்பரப்பு, தரைப்பரப்பு மற்றும் கடல் பரப்பு ஆகிய அனைத்து தரப்பிலும் அழுத்தங்களை அதிகரித்து அவங்களுடைய பொருளாதாரத்தை நெருக்கடியாக்கி அவங்க ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த எண்ணெய் விநியோகத்தையும் அதாவது அதையும் குறைத்து அவங்களுக்குள்ளான அனைத்து வழிகளையும் முடக்க போறோம். அப்படி செஞ்சாதான் இனிமே அவங்க வந்து ஒரு வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான உத்திகளை கையாண்டுட்டு இப்போ அந்த மாதிரியான செயல்களை ஈடுபடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறதாக செய்திகள் வருகிறது பெட்டகளிலிருந்து. அதற்கு பதிலளிக்கும் விதமாக ஐஆர்ஜிசியும் நாங்கள் எல்லாத்திற்கும் தயாராக தான் இருக்கிறோம். முன்பு நீங்க வாங்கினதை விட இன்னும் ஒரு அதிசயமான தாக்குதல்களை எங்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமான எச்சரிக்கையும் அவங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தபடியாக என்னன்னா, ஈரானுக்கு எதிரான மனநிலை, அதாவது ஈரானுக்கு ஆதரவாகவும் தங்களுடைய சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்ததாகவும் கூறி பஹ்ரைனில் வந்து கிட்டத்தட்ட 69 அந்த நாட்டு குடிமக்களுடைய குடியுரிமையை ரத்து பண்ணியிருக்காங்க அந்த நாட்டினுடைய மன்னர் அரசாங்கம். அதில் வந்து 6 பேருக்கு வாழ்நாள் சரியாகவும் 63 பேருக்கு கிட்டத்தட்ட குடியுரிமை, அனைத்து பேருக்கும் குடியுரிமையை ரத்து பண்ணிட்டு 6 பேருக்கு மட்டும் வாழ்நாள் சரியாகவும் கொடுத்து தண்டனை நிறைவேற்றிருக்காங்க. அடுத்தபடியாக என்னன்னா, அதாவது ஈராக்கில் அதிபர் தேர்தல் இடையில நடைபெற்றது இல்லையா, அதில் வந்து நூரி அல் மாலிக் அப்படிங்கிறவர் தான் தேர்ந்தெடுத்து வச்சிருந்தாங்க. ஆனால் வந்து அவர் ஈரானுக்கு ஆதரவான செயல்பாடுகள் ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து அமெரிக்கா வந்து ப்ரெஷர் பண்ணி அவர் தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு முட்டுக்கட்டை போட்டிருந்தாங்க. அதோட அதை அப்படியே நிறுத்தி வச்சிருந்தாங்க. அடுத்தபடியாகவும் தேர்தலில் அதாவது ஓட்டெடுப்பு, பார்லிமெண்ட் ஓட்டெடுப்பு நடத்தினாங்க. அதில் வந்து நூரி அல் மாலிக்கு தான் பின்வாங்கி அவருக்கு ஆதரவாக இன்னொரு நபரை வந்து நிறுத்தியிருந்தாரு, பசமல் பத்ரி அப்படிங்கிறவரை. அவரும் வெற்றி பெற்று கடைசியில் 1 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் அந்த ஆதரவு பெற முடியாத சூழலில் இருந்துச்சு. இன்னைக்கு திரும்பவும் அமெரிக்காவினுடைய வெளியுறவு அமைச்சகம் வந்து மிகப்பெரிய கட்டணத்தை, அதாவது அவங்களுடைய அழுத்தத்தையும் அங்கே ஈராக்கு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து நாங்கள் சொல்றதை கேட்கல, அது மட்டும் இல்லாமல் ஈராக்கு எதிர்ப்பு குழுக்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்க சொன்னோம், நீங்கள் அந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கீங்க. மேலும் நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிற ஆளில் நீங்கள் நியமிக்கல அதிபரா, அது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஈரானுக்கு சாதகமான முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னாக்கா நாங்கள் பலகட்ட பொருளாதார தடைகளை உங்கள் மேலே விதிக்க வரோம். மேலும் வந்து உங்களுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியையும் வெளியில கொண்டு வராத அளவுக்கு நாங்கள் முடக்கிடுவோம். உங்களுடைய எண்ணெய் உற்பத்தி விநியோகம் பண்ணாத அளவுக்கு டாலர் புழக்கத்தையும் நாங்கள் நிறுத்திடுவோம். ஒட்டுமொத்தமாக உங்களுடைய பொருளாதார முடக்கத்தை ஏற்படுத்தி ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில் உள்ள வளர்ச்சியை அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அதாவது எச்சரிக்கையை கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை அவங்க கருத்தில் கொண்டு இன்னைக்கு ஆனால் வந்து இப்போ ஒரு அலி அல் ஜைனி அப்படிங்கிறவரை இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது எப்படின்னாக்கா, இந்த அமெரிக்காவினுடைய அழுத்தத்தையும் மேலும் தங்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்தை முடக்கும் விதமாக பேசியதையும் ஒரு கருத்தில் கொண்டு அவங்களுடைய பொருளாதாரத்தையும் பாதிக்காத வகையில் நல்ல ஒரு முக்கியமான தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்திலையும் ஆரம்பத்தில் அந்த எதிர்ப்பு குழுக்களுடைய ஆதரவோட PMG மற்றும் இந்த 2 அதிபருக்கு போட்டியில் நின்றாங்க இல்லையா, நூரி அல் மாலிக் மற்றும் பசமல் பத்ரி ஆகிய இந்த இருவரினுடைய வழிகாட்டுதலின் பேர்ல தான் இப்போ திரும்பவும் ஒரு பொதுவான ஆளா அவங்களை கருதுற மாதிரி அமெரிக்காவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான ஆளா அவரை வந்து அலி அல் ஜைனி அப்படிங்கிறவரை இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க அதிபரா. இதை வந்து அவங்களும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வரக்கூடிய ஊடகங்கள் வாயிலாக தெரிவிக்கிறாங்க. இவங்களை வந்து அந்த எதிர்ப்பு குழுக்களை ஆதரவோட தான் இவரும் அந்த ஆலோசனையின் பேர்ல தான் இவரை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது வந்து வெளியில தெரியாது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க. இவரோட நிலைப்பாடும் ஈரானுக்கு ஆதரவான மனநிலையிலே உள்ளதா தான் இருக்கும். ஆனா இவர் வந்து பொருளாதார மேதையாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தை எப்படி வழி நடத்தணும், அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் உள்ள ஒரு நபராகவும் ஒரு பொதுவான நபராகவும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஈராக்கினுடைய அதிபராக அலி அல் ஜைனி அப்படிங்கிறவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மேலும் இந்த தகவல்கள் அனைத்தும் புரிஞ்சிருந்தது அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல தகவல்களை அடுத்தடுத்த காணொலியில பார்ப்போம். நன்றி, வணக்கம்.